आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यपि संविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते परस्य महेश्वरः. Lighting of lamp, Swamiji and Acharya ji, Murthy ji, Mrs. Murthy ji. ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த 2 இயர் கோர்ஸோட ஃபஸ்ட் இயரோட தான் முடிஞ்சிருக்கு. இப்போது குரு பூர்ணிமாலேருந்து எங்களுக்கு வருஷம் தொடங்குறது. இந்த குரு பூர்ணிமாவில் ஃபஸ்ட் இயர் ஆஃப் த 2 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணினோம் எவ்ரி மந்த், என்ன ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வி வில் ரன் த்ரூ. ஸோ அதில் வந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அண்ட் வார்ஷிக மகோத்சவம் எங்களோட இயர் எண்ட் ஆகிறனால அந்த வருஷத்தை எப்படி என்ன படித்தோங்கிறத சம்மரி பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு குரு செலிப்ரேஷனும் பண்ணிவிட்டு அந்த வருஷம் தொடங்கினது கட்டோபனிஷத்தில். ஸோ கட்டோபனிஷத், பகவத்கீதா, பஜகோவிந்தம், வேதாந்த சாரா. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்டும் 6 கிளாஸஸ் இருக்கும். 3 கிளாஸஸ் ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. அந்த மாதிரி படிச்சுட்டே வந்தோம். ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப், இப்போ ஆகஸ்ட்டில் வந்த மாதிரி ஆகஸ்ட்டில் கேம்ப் போன வருஷம் சர்வத்ரிக் ஷிபிர் திக்திஷ வேகம், அது வந்து பூஜை சுவாமிஜியோட மஞ்சக்குடியிலேயே எங்களுக்கு கேம்ப் நடந்தது. அங்கே வந்து அவரோட ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எவ்ரி இயர் வந்து ஆச்சாரியாஜி வந்து அவரோட புக்ஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் ஆர் அவரோட புக்ஸு. போன வருஷம் வந்து அவரோடது செயலும் எதிர்வினையும், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், அதை வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது அங்கே அவரோட இதில் மஞ்சக்குடியில் ரிலீஸ் ஆச்சு அந்த புக்கு. அப்புறம் செப்டம்பரில் வந்து கட்டோபனிஷத், பஜகோவிந்தம், பகவத்கீதா அண்ட் வேதாந்த சாரா கண்டினியூட். அண்ட் அக்டோபரில் வந்து பஜகோவிந்தமை முடிச்சுட்டு சங்கர பகவத் பாதா பூஜை பண்ணிவிட்டு ஜீவயாத்ரா அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை தொடங்கினோம். ஏகஸ்லோகி, விஜயதசமி அன்னைக்கு எப்பயுமே ஆச்சாரியாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது முக்கியம். ஸோ நாங்கள் பண்ணுறப்போ எங்களுக்கு சத்சங்கோடு கிடைக்கும். அந்த வருஷம் படித்தது ஏகஸ்லோகி. ஏகஸ்லோகி வந்து அந்த ஒரு கிளாஸில் படித்து முடிச்சுட்டு பக்தி யோகா சாப்டர் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணிது கீதாவில். நவம்பரில் பார்த்தேன்னா ஆச்சாரியாஜி வந்து அதுவும் வருஷம் ஏவிஆர்பிடி அதுலேருந்து வந்து அவள் சத்சங்ஸ் கூப்பிடுவா. ஆச்சாரியாஜி இந்த வருஷம் பண்ணது அதிகாரத்துவம் அப்படிங்கிற சத்சங். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும், ஸ்பெஷல் சத்சங்ஸும் கிடைக்கும். அண்ட் அங்கே மஞ்சக்குடி கேம்ப், நெக்ஸ்ட் கேம்புக்கு போயிட்டோம் டிசம்பர் ஒட்டி. ஸோ அந்த எண்ட் ஆஃப் நவம்பர் வந்து அங்கே இருக்கிற காலேஜ், சுவாமி தயானந்தா காலேஜில் வந்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஹவு டு லீட் அ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறதுல ஒரு சத்சங் பண்ண ஆச்சாரியாஜி. ஸோ அது ஒரு சத்சங் ஃபாலோட் பை கொஷின் ஆன்சர்ஸ். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் ஆல்சோ, புதுசாக இருந்தது. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஷிபிர், பிரக்ஞான ஷிபிர், ஐத்திரேயம் உபனிஷத் படித்தோம் அங்கே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒத்துப்பா, ஃபஸ்ட்டு டைம் கட்டோபனிஷத் முடிச்சுட்டு விசார மகோத்சவம்னு பண்ணோம். 31st ஆஃப் டிசம்பர் கட்டோபனிஷத்தோட விசார மகோத்சவம். ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஆளுக்கு இவ்வளோ இது கொஷின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு அது ஒரு புது எக்ஸசைஸாக இருந்தது அந்த உபனிஷத்தை விசாரம் பண்ணுறதுக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு பண்ணனால அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் ஆச்சாரியாஜிஸ் லைக் லாவண்யாஜி, ராம்கோபால்ஜி இருந்தார், ஆச்சாரிய ரங்காஜி இருந்தார். இவாள்லாம் வந்து அதை நடத்தி கொடுத்தா, ஆஸ் சீஃப் கெஸ்ட்டாக அதை நடத்தி கொடுத்தா. அண்ட் அதே வருஷம் கீதா ஜெயந்தி ஆல்சோ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஸோ கீதா ஜெயந்தி இந்த வருஷம் வந்து எப்படி நடந்ததுன்னா, எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை, அது ஒரு நிமிஷம், அது என்ன உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் கீதையில் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி ஆச்சாரியாஜி அது எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்கு அதோட கமெண்ட்ஸ் கொடுத்து அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மீனிங் ஆஃப் த ஸ்லோகம், எஸ் மீனிங் ஆஃப் த ஸ்லோகம் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை ஃப்ரம் கீதா, இது வரைக்கும் படித்த கீதையில் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னா சம் ஃபோட்டோஸ் ஆஃப் விசார மஹோத்சவம் தட் ஹேப்பன்டு. இந்த மாதிரி 2 சைடில் உட்காந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நடுவில் வந்து நாங்கள் ஏதாவது என்ன புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது கேப்ஸ் இருந்தால் ஆச்சாரியா ஃபில் பண்ணுவா, அவள் ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுவாள். ஸோ அதுவும் எஃபெக்டிவாக இருந்தது எங்களுக்கு, நாங்கள் சொல்கிற விதம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் ஸோ கோயிங் ஆன் வித் த இயர், ஜனவரியில் பார்த்தீங்கன்னா தைத்திரி உபனிஷத். ஸோ ஜனவரி 1 வி ஸ்டார்டட் தைத்திரி உபனிஷத். தைத்திரி உபனிஷத் ஒரு இது மாதிரி போச்சு, எவ்ரி வீக்கெண்ட் தைத்திரி உபனிஷத் கண்டினியூஸாக ஒரு 2.5 months தைத்திரி உபனிஷத்தே படித்து ஒரு கேம்ப் மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேம்ப் மாதிரி இருந்தது. ஸோ ஒரே டெக்ஸ்ட்டை படித்தனால அதே சிந்தனையிலேருந்து முடித்தோடனே மகோத்சவம் பண்ணி முடித்த மாதிரி இருந்தது.
அண்ட் ராம மகோத்சவம் இங்கே ராம ஜென்மபூமி இது ஆன போது இங்கே வந்து பிராண பிரதிஷ்டா ஆன போது நம்ம வந்து இங்கே பெரிய செலிப்ரேஷன் பண்ணி அதே நேரத்தில் நாங்களும் இங்கே வந்து ஆச்சாரியஜிஸ்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா அதில் ராமரை பற்றி சொல்லி ஒரு ஆச்சாரியாவும் ராமரோட டிஃப்ரெண்ட் ராமாயணாவாக சொல்லாமல் ராமரோட ஃபேசட் ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சாரியஜி சாக்கேத ராமா அப்படின்னா எப்படின்னு சொல்லலாம் மாதிரி சொல்லி அதை அங்கே அதே நேரத்தில் நாங்களும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ராமரோட பிரதிஷ்டாவை. அப்புறம் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ் வித் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங். அண்ட் ஃபெப்ரவரி மாதத்தில் ஃபுல்லாக தைத்தரிய உபனிஷத் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரீ அப்படி போச்சு. மார்ச்சில் வந்து விசார மகோத்சவம் கட்டோபனிஷத் மாதிரியே தைத்திரியத்துக்கு விசார மகோத்சவம். இதுக்கு வந்து ஆச்சாரியா வாசுதேவன்ஜி அப்புறம் ரங்காஜி இவர் வந்து ப்ரிசைட் பண்ணாங்க எங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கறதுக்கு. அண்ட் பகவத்கீதாவோட சாப்டர் 13 அண்ட் ஆரம்பிச்சுட்டு வேதாந்த சாராவும் திருப்பி படிக்க ஆரம்பித்தோம். அண்ட் ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா ராமநவமி மகோத்சவம். ஆச்சாரிய ரங்காஜி வந்து ராமாயணம் எடுத்தார் 48 days. அது முடிகிற டைமில் எல்லாருமா சேர்ந்து அந்த ராமநவமியில் முடிஞ்சது இதுவாக அன்றைக்கி வந்து பெரிய மகோத்சவம் பண்ணி அவர் வந்து அதை ஃபுல் ரீவைண்ட் பண்ணி நாங்களும் வி ஆல் வேர் பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன்ஸ். மே மாதம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஷிபிர் ஞானகங்கா ஷிபிர் ரிஷிகேஷில் பூஜை சுவாமிஜியோட இடத்துல. அங்கே வந்து வி ஸ்டார்டட் மாண்டூக்கியம் ஆகம பிரகரணம் ஆரம்பிச்சது. அங்கே படிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து வி ஆர் கண்டினியூயிங் மாண்டூக்கியமோட நெக்ஸ்ட் பிரகரணம் வைத்திய பிரகரணம் படிக்க போகிறோம். அண்ட் அந்த இது முடிச்சுட்டு வி ஹேட் பத்ரி யாத்ரா போயிட்டு வந்தோம். பத்ரிநாத் தர்ஷன் அவரோட இதில் கிடச்சிது, ஆச்சாரியஜி அனுகிரகத்தில் கிடச்சிது. கமல ஜதாயுத அஷ்டகம் சொல்லி கொடுத்தாங்க அங்கேயே ஒரு நாள். அண்ட் வேதாந்த சாராவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மே மாதத்தில் ஜூனில் வந்து பகவத்கீதா சாப்டர் 14 ஆல்சோ. ஸோ 14 சாப்டர்ஸ் ஆஃப் கீதா வந்து இந்த 2.5 yearsல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் வேதாந்த சாராவோட சமாரோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஹஸ்தாமலக்கீயம் மனிஷா பஞ்சகம் உபதேச சாரம்லாம் இந்த முடிச்சுட்டு இந்த வருஷத்தை கன்க்ளூட் பண்ணிவிட்டு ஜூலை மாதத்தில் அகெயின் வி ஹேட் அவர் குரு பூர்ணிமா அண்ட் வார்ஷிக மகோத்சவம். இந்த வாட்டி வார்ஷிக மகோத்சவம் வந்து இது பத்ரி யாத்ரா ராம் மகோத்சவமில் பேசினது ஆச்சாரியஜி. அண்டு எங்களோட ஞானகங்கா ஷிபிரோட கேம்ப் ஃபோட்டோ. அண்ட் இது வந்து சர்வதிக் ஷிபிர் பூஜை சுவாமிஜியோட ஜெயந்தி அன்னைக்கு அங்கே வந்து செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். மூவ் பண்ணிக்கோ. இது தைத்திரிய உபனிஷத் விசாரம். அன்றைக்கி வந்து ராமர் இது நடந்துருந்தது. ஆஞ்சநேயர் கதை ஆரம்பித்தனால துவஜாரோகணம் பண்ணினாங்க அதில் ஹாலில். ஸோ குரு பூர்ணிமா வார்ஷிக மகோத்சவம்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஜூலை மாதத்தில் ஸ்பெஷலாக இந்த வாட்டி ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணோம், நாட்டகமாக பண்ணோம். நாங்கள் படித்த இதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு எப்படி இருந்த நாங்கள் எப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டகமாக பண்ணினோம். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஹவு டிட் வி நோ அபவுட் சாஸ்திரம்ங்கிற மாதிரி ஆரம்பித்து என்ன படித்தோம் அப்படிங்கிறத வேதாந்த சாராவை பேசிஸாக வச்சு அதில் வந்து எப்படி வந்து சிருஷ்டியை வந்து நெகேட் பண்ணி அத்தியாரோபவாதம் பண்ணி எப்படி அது என்னங்கிறத ஐக்கியம் சொல்லித்தரார் அப்படிங்கிறத த்ரூ ஆல் த டெக்ஸ்ட் படித்ததை வச்சு ஒரு நாட்டகமாக பண்ணோம். ஆச்சாரியஜி கைடன்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணினோம். அதை குரு பூர்ணிமா அன்னைக்கு வி டிட் தட் நாட்டகம். அண்ட் அன்றைக்கி ரிலீஸ்ட் ஆல்சோ புக்ஸ். அத்வைதபாதி பப்ளிகேஷன்ஸ் இஸ் ஆல்சோ ஆச்சாரியஜியோட தலைமையில் ஸ்டூடெண்ட் தான் நடக்கிறது. அதில் வந்து ஆச்சாரியஜியோட சத்சங்ஸே குரு மஹிமா வந்து நம்ம ஆச்சாரியஜியோட சத்சங்கு. அண்ட் சர்வசே ஞானம் ஞான யோகிதா ஆச்சாரிய ரங்காஜியோட சத்சங். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து எழுதி அதை வந்து ரிவ்யூ பண்ணி தென் ஆச்சாரியஜி ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் ஆகிருக்கு சின்ன சின்ன புக்ஸாக எல்லாருக்கும் படிக்கிறதுக்காக. அண்ட் உபனிஷத் பிரகரணம் டெக்ஸ்ட் புக்ஸ் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக அது ஆச்சாரியஜி ஐடியாவில் வி ஆர் டூயிங் தட். எல்லா ஸ்லோகமும் இருக்கும், உபனிஷத்தோட மந்திரம் இருக்கும் இன் தமிழ் அண்ட் சம்ஸ்கிருதம். அது வந்து ரீப்ரிண்ட் பண்ணோம் ஃபார் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கா, எல்லாருக்கும் கிடைக்கணும், சாஸ்திரம் புஸ்தகம் கிடைக்கணும் அப்படின்னு. அப்புறம் பூஜை சுவாமிஜி ஜெயந்தியில் இந்த புக் ரிலீஸ் ஆக இருக்குது. ஆச்சாரியஜி வந்து பிரம்மலக்ஷணம்னு அவரோட அந்த இது எழுதியிருக்கா. அண்ட் இந்த வருஷத்தில் கீதா ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் பை டிசம்பர். அண்ட் கீதா விசார மகோத்சவம் வில் ஹேப்பன் இன் பிக் ஸ்கேல்னு ஒரு இது பிரார்த்தனை டு ஈஸ்வரா அண்ட் ஆச்சாரியஜி. ஸோ அது ஒரு விசார மகோத்சவம் இருக்குது. அண்ட் மாண்டூக்கியமும் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஏப்ரல் மேல எங்களோட இந்த அகாடமிக் இயர் முடிகிற போது வி வில் ஹேவ் மாண்டூக்கிய விசாரம் ஆல்சோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த வருஷம் படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு 15 to 18 சாப்டர்ஸ் கீதா. உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத், பிரஷ்ன உபனிஷத், மாண்டூக்கியத்தில் இப்போ காரிக்கா வந்து இன்னும் 3 காரிக்கா இருக்குது. வைத்தத்தியம், அத்வைத்தம் அண்ட் அலாத சாந்தி பிரகரணம் படிக்கணும். ஈஷாவாசிய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆச்சாரியஜி இந்த வருஷத்தில். அண்ட் பிரகரணமில் SVSSS பிரமாண விசாரா வாக்கிய விருத்தி இதெல்லாம் வந்து இப்போது இந்த வருஷத்துக்கான பிளான் ஆச்சாரியஜி. அண்ட் குரு அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், உங்கள் எல்லாரோட அனுகிரகமில் வி ஷுட் கீப் ஸ்டடியிங் சாஸ்திரம் அண்ட் ரூட்ஸ் டீப்பாக பெண்டே இருக்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த வருஷம் குரு பூர்ணிமாவோட ஃபோட்டோஸ், நாடகம்,
குழந்தைகளும் ஆச்சாரியஜி ஆல்சோ இஸ் டீச்சர் ஃபார் சில்ட்ரன். யுவ கேந்திராவில் வந்து ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். அது குழந்தைகளுக்கு வந்து மகாபாரதம் கிளாஸஸ் நடத்துகிறா எவ்ரி வீக் சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ அவள்லாம் சேர்ந்து அவளோட ஆச்சாரியாவுக்கு சமர்ப்பணமாக ஒரு நாடகம் பண்ணினான். மகாபாரதத்துலேருந்து அவள் படித்த கதைகள்லேருந்து 4 எபிசோடு எடுத்து அதை வந்து சின்ன சின்ன நாடகமாக அவாக்குள்ளே ஸ்கிரிப்ட் பண்ணினான். ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி பிக் ஹைலைட். ஏன்னா அவருக்கு ஆச்சாரியஜி கேட்ட கொஷின்ஸுக்கு ஒரு பிரில்லியன்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுவான் இஃப் ஹி ஹேஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டது, ஏன் துக்கப்பட மாட்டான்னு கேட்டதுக்கு வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் பை சில்ட்ரன். அது ஆச்சாரியஜியே அவள் ஆன்சர்ஸை வாங்கி அதை ஷி ஹேட் டிசைன்ட் இட் அஸ் அ சர்டிஃபிகேட் ஃபார் ஈச் ஆஃப் தெம் அண்ட் அதை வால் ஆஃப் ஃபேம் மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸாக இருந்தது. ஷி மைட் வாண்ட் டு ஆட் அ ஃபியூ வேர்ட்ஸ். அவ்வளோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. அது ஸ்மாலர் பை ஏஜ் த பெட்டர் த ஆன்சர்ஸ் வேர் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ். அதில் ஒன்று வந்து வை an intelligent person will not worry, that was the question posted. அதுக்கு வந்து because he has brains. Because he has brains he won't worry, because he knows how to solve it. அதான் அவனுக்கு அறிவு இருக்கே, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுமே. அண்ட் because worrying is a waste of time. இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் ஹேட் ஆன்சர்ட். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம், மோர் தேன் தி ஆன்சர், ஒவ்வொரு குழந்தையும் நோ ஆன்சர் வாஸ் ரிப்பீட்டட் பிட்வீன் சில்ட்ரன். எவ்ரி ஆன்சர் வாஸ் யூனிக். ரொம்ப அழகாக இருந்தது அது. அந்த கட்டம் மகாபாரதத்தில் வந்தபோது வேறு அர்ஜுனா, ஐரானிக்கலி அர்ஜுனா வில் பி டெல்லிங் திஸ் டு யுதிஷ்டிரா ஹூ வாண்ட்ஸ் டு கமிட் சூசைட். அதனால ஹீ வில் சே அடுத்த 13 வருஷத்தில் என்னால் நிறையா ராஜா செத்து போயிடுவான்னா தென் ஐ வில் கமிட் சூசைட்னு சொல்லும்போது அர்ஜுனா வில் டெல் இன்டெலிஜென்ட் பர்சன் வில் நாட் வரி அப்படின்னு. அப்போது அவகிட்ட அதை கேட்டேன். தட் வாஸ் இது ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பார்ட். ஸோ அதனால் குரு பரம்பரோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வருஷம் இந்த மாதிரி கேம்ப்லாம் பண்ணிட்டு 3 கேம்ப்ஸை இயர் பண்ணுறோம். ஸோ மோர் கேம்ப்ஸ், மோர் ஸ்டடி ஆஃப் சாஸ்திரம் பண்ணணுங்கிற இது ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரையும். தேங்க்யூ. ஹரிஓம். Thank you, Radhika ji, for Swagata Sandesham. Namaskaram, Swamiji. Thank you for accepting our invite. And எங்களுக்கு வந்து இன்னைக்கு இனாக்ரேஷன் ஆரம்பித்து வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். And Murthy ji and Mrs. Murthy ji, Namaskaram. Thank you for accepting our invite. சுவாமிஜி வந்து ஈஸ்வரானந்தாஜி வந்து குருஜி பிரம்மயோகானந்தாஜியோட சேர்ந்து தீட்சை எடுத்துட்டு ஓம்காரானந்தா சுவாமிஜி கிட்ட தீட்சை எடுத்துட்டு இப்போ வந்து கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கார். தமிழில் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கார். சுவாமிஜி என்னைக்கு இன்வைட் பண்ண ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். சுவாமிஜி ரொம்ப சௌலபியமாக வந்து அவ்வளோ வந்து எந்த ப்ரோட்டோக்காலும் இல்லாமல் ரொம்ப சௌலபியமாக வந்து இது பண்ணினார். அண்டு இந்த ஆசிரமத்தை வந்து சுத்தானந்தா சுவாமிஜியோட கைடன்ஸில் வந்து சுவாமிஜி தான் வந்து ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணிட்டுருக்கார். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பி அண்டு ரொம்ப நம்ம இன்றைக்கெல்லாம் பிளெஸ்டு. ஸோ மாண்டூக்கிய உபனிஷத் கௌடபாத காரிகா வந்து சுவாமிஜி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஸோ இப்போது சுவாமிஜியை வந்து ஆச்சாரியஜியை ஃபெலிசிட்டேட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. மூர்த்திஜி அண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்திஜி வந்து சுவாமி ஸ்ரீ சுத்தானந்தா ஜியோட ஸ்டூடெண்ட்ஸ். அவள் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே வந்து இந்த சாஸ்திரத்தை வந்து படித்து இன்னி வரலையும் இந்த சாஸ்திரத்துக்காகவே இந்த லைஃப்பை வந்து இது பண்ணியிருக்கா. ஸோ ஹாப்பி தட் இன்றைக்கி 2 பேரும் வந்து இன்றைக்கி இந்த இனாக்ரேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் நம்மளுக்காக வந்திருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஸ்ரீ மூர்த்திஜியை வந்து கோபாலன்ஜி ஃபெலிசிட்டேட் பண்ணுவார்.
விஜயாமூர்த்திஜியை வந்து சுஜாதாஜி வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மலாம் ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா ஒரு குரு பரம்பரா ஆச்சாரியா நம்ம கூட இருக்கா சுவாமி ஈஸ்வரானந்தாஜி. அண்டு கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துட்டு வந்து இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 2 பேர், மூர்த்திஜி அண்ட் மிஸ் விஜயாமூர்த்திஜி வந்து நம்ம கூட இருக்கா. ஸோ இந்த இனாக்ரேஷன் வந்து இன்றைக்கி அவள் இருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதம். ஸோ ஈஸ்வரானந்தா சுவாமிஜியை வந்து சில அனுக்கிரக பாஷானம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். हरि ओम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஓம். இந்த அத்வைத பாரதி பரமார்த்த சிபிர் உடைய ஆச்சாரியார் ஸ்ரீமதி சூரிய பிரியாஜிவனுடைய வைதத்திய பிரகரணம் மாண்டிக்ய உபனிஷத் கௌடபாத காரிகா கேம்புக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வரவேற்புக்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த கேம்புக்கு, இந்த சிபிரத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட நம்முடைய ஆசிரமத்தில் தூணாக இருந்து கொண்டு சாமிஜிக்கு எப்படி மன்னருக்கு எப்படி அமைச்சராக இருந்து கொண்டு இருப்பார்கள், அது மாதிரி நம்ம விஜயாமூர்த்தி அவர்களையும் மூர்த்தி அவர்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கேம்ப் என்னுடைய இனிய நண்பருமான குருஜி பிரம்மயோகானந்தனுடைய பரம்பரையில் வந்திருக்கின்ற சூரிய பிரியாஜியினுடைய சிஷ்யர்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆனால் இதெல்லாம் குருஜியுடைய வளர்த்த குழந்தை சூரிய பிரியாஜி. ஆரம்பத்திலிருந்தே என்கிட்ட சொன்னார், அவங்கள அவங்க போக்குள்ளேயே போய் யோகா என்று ஆரம்பித்து யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படியே நைஸாக வேதாந்த கிளாஸையும் எடுத்து அவங்கள உருவாக்கி விட்டேன் என்கிட்ட சொன்னார். அவங்க போக்கில் சும்மா படி வேதாந்த கிளாஸ், அத்வைத கிளாஸ், வேதாந்த கிளாஸ் சொல்லலையா. அப்படி ராமேஸ்வரம், குரு இது ரிஷிகேஷ் அவங்க கூட்டு போகிறது, அப்படி லைட்டாக அங்கே போய் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறது. அது தெரியும், அது செகண்டு. அடுத்து கடைசியில் இப்போ அங்கே கிளாஸ் எடுப்போம்னு சொல்கிறது. அப்படியே அங்கே எல்லாம் சுற்றி காட்டுறது, அப்படி டக்குன்னு கிளாஸ் எடுத்துரு. அப்போ நாளடைவில் அங்கே போனால் கிளாஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே அவங்களுக்கு அத்வைத ஞானத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அது வெரி ரேர், ஆக்சுவலி வெரி ரேர். யோகாவில் உள்ளவங்க வேறு ஒரு குரூப்பை உள்ளவங்களுக்கு வேதாந்த வகுப்புக்குள்ள வேதாந்த பாடத்துக்குள்ளே வர்றதுக்கு வெரி ரேர். எல்லோரும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அபூர்வம். ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் யுனிக்யூ அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம பிரம்மானந்தா சாமிஜி வேதம், அவர் நாட் ஓன்லி சும்மா டீச்சிங் மட்டும் இல்லை, யோகாவில் கரை கண்டவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஏன்னா நானும் நிறைய யாத்திரைகள்லாம் போயிருக்கோம். அமர்நாத், நிறைய யாத்திரை, ரிஷிகேஷ், நிறைய யாத்திரைகள் போவோம். அதனால் அவர் அப்படி ஒரு மைனூட்டாக எப்படி கையாளுன்னு
சில முறைகளை முறைப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த முறைகளை உங்களை இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது செய்கிறீங்கிறத உங்களுக்கு அவங்க மூலியமாக டீச் பண்ணி அவங்க மூலியமாக இவங்க வந்ததுனால என்ன முறைங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இந்த நீங்கள் சொன்னீங்க ப்ரோக்ராமில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு பிடிச்ச ஸ்லோகத்திலேருந்து 2-3 கருத்துக்களை கூறி நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் வரும், ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞம் பரந்தப சர்வம் கர்மம் அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. இது பொதுவாக பிடிச்ச ஸ்லோகம், நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் அது பத்திரிக்கை மேடை இதில் வச்சுருந்தீங்கலாம் வந்தீங்க, உங்களை அடையாளம் தெரில. அப்போ பார்க்கும்போது ராதிகா வேறு, இப்போ பார்க்கும்போது ஐ மீன் அந்த ஒரு ட்ரெடிஷன் ட்ரெஸ். அதனால் இப்போ பேர் சொல்லுங்க, ஓ இவங்களா அவங்க குணம் பார்த்தேன், சரி கன்ஃபார்ம், சரி ஓகே. அது மாதிரி என்ன ஐ மீன் என்ன செய்யலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், பத்திரிக்கையை பார்த்து நான் அந்த நோட்டை பிரட்டினேன், என் நோட்ஸை பிரட்டினேன், இவங்க வரும்போது பிரட்டிக்கிட்டேன். அந்த நோட்ஸை இப்போ இன்சிடென்ட்லி அந்த நோட்ஸில் 6 அத்தியாயத்துக்கு நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். இன்சிடென்ட்லி அந்த நான் சொன்ன ஸ்லோகந்தே வருது. சரி இப்போ இதை பற்றியே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். இதில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லா யஜ்ஞங்களை காரியங்களை செய்கைகளை காட்டிலும் சிரேயான உயர்ந்தது. திரவியமயா திரவிய யாகத்தை காட்டிலும், திரவியம்னா இந்த இடத்துல எல்லா பூஜைகள், ஜபம், தியானம், பாராயணம், சேவைகள், அன்னதானம், பஜனை, பாட்டு, யாத்ரா, இதெல்லாம் சாதனைகள். திரவியம்னா எல்லா செயல்களை காட்டிலும், எல்லா அறிவை காட்டிலும், எல்லா வித்தியைகளை காட்டிலும், எல்லா சாதனைகளை காட்டிலும் ஞான யஜ்ஞ பரந்தபே பரந்தப ஞான யஜ்ஞன வழிபாடு, ஞான வழிபாடு, ஞான அறிவுதான் உயர்ந்தது. எல்லா யஜ்ஞங்களை காட்டிலும் வழிபாடு, எல்லா யஜ்ஞம்னா வழிபாடு, பிரார்த்தனை, கேட்டல், செய்தல், சாதனை, அது எல்லா சாதனைகளை காட்டிலும் ஞானம்தான் சிறந்தது அப்படிங்கிறார். ஞானம் தான் சிறந்ததுங்கிற இந்த இடத்துல ஞானம்னா பகவான் என்ன சொல்கிறான்னா ஆத்ம ஞானத்தை கூறுகின்றார். ஏன் ஆத்ம ஞானம் சிறந்தது? ஏனெனில் சர்வ கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. எல்லா கர்மங்களும், எல்லா செயல்களும், எல்லா சாதனைகளும், எல்லா பிறவியும், எல்லா பிராரப்தம், ஆகாமி, இன்னொன்று என்னது சஞ்சிதம், எல்லாமே அதில் நிறைவுறுகின்றது, காலியாகுது அப்படின்னு சொல்றார். பரிசமாப்தது, பூரணமாகின்றது, நிறைவே ஆகின்றது. எது? எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அதனால பொன் அடிகள்னா என்ன? அடிகள்னா சென்டென்ஸு, அடிகள்னா வார்த்தைகள், பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எல்லாம் உன்னுடைய வீடு பேற்றை நீ அடைவாய். அந்த வார்த்தை பற்றி கூறுவதுதான் சாஸ்திரம்னு பேர். அந்த சாஸ்திர ஞானம் எதில் கிடைக்கும்? ஞானம் எது? ஞானே பரிதமாப்பியது. ஓகே, எல்லா கர்மமும் அவங்க சத்துவபத்தில் என்ன, சஞ்சிதம்னா என்ன, ஆகாமினா என்ன, பிராரப்தம் என்ன நான் சொல்ல மாட்டேன். ரெஃபேர் தத்துவபோதம் ஆச்சாரியா. அதனால் அது என்ன ரெஃபேர் தத்துவபோதத்தில் நீங்கள் பார்த்துங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைவுறுகின்றது. இதெல்லாம் சரி, ஞானம் இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஞானத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? ஞானத்தினால முடியுது. அப்போ ஞானத்தை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? டெஸ்டினேஷன் இப்போ ஞானம். அதை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், அதுக்கு ஒரு சாதனை, அதற்கு ஒரு கருவிதான் சாஸ்திரம்னு பேர். இப்போ இங்கே டெஸ்டினேஷன் ஆசிரமத்தில் கேம்ப் பண்ணணுங்கிற உறுதியாயிடுச்சு. அதுக்கு சாதனை என்ன? அதுக்கு எந்த வழியை பின்பற்றினால் நம்ம இங்கே அடைவோம் அப்படின்னா, அது என்ன? வெஹிக்கிள், எனி வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் இப்போ உதாரணம் மேப்புன்னு சொல்லலாம். அந்த மேப்பில் போட்டால் எடுத்தோடனே இப்போ எல்லாம் அதே இந்த மாதிரிலாம் இல்லை. சாமி லொக்கேஷன் அனுப்புங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்குறதில்ல. எங்கே இருக்குது ஏது இருக்குது அதெல்லாம் கிடையாது.
அவர்கிட்ட அது இருக்கா இல்லையா, செல்லில் இருக்கா இல்லையா, தெரியுமா தெரியாமல் கிடையாது. சாமிஜி நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிடுங்க, சாதாரண கிராமத்தில் சொல்கிறாங்க. அதனால் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அங்கே வாங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, இந்த இடம் இந்த இது அந்த இடம் இந்த லொக்கேஷன் அனுப்புனா. ஆனால் நம்மளை விட லொக்கேஷனில் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ அந்த லொக்கேஷன் மேப்பு அதை பின்பற்றினா நம்ம அடைய வேண்டியதை நம்ம பார்த்துக்கிட்டே போய் அடைஞ்சிடலாம். நாங்களும் அப்படி தான் போகிறோம். ஈவன் நாங்களே அப்படி தான் போகிறோம். நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், தெரிஞ்சாலுமே லொக்கேஷன் அனுப்புகின்ற பிரச்சனையே இல்லை. நம்ம ஆடு போட்டு உட்காந்து லெஃப்ட்டில் போ, ரைட், சில இடங்களில் தவறாகவும் காட்டும், மேக்ஸிமம் ரைட்டாக காட்டும், நல்ல ரூட்டை காட்டும். நம்ம ஒருவேளை தவறுனா கூட அதுலேருந்து ரைட் நல்ல ரூட்டை காட்டிடுது. சரி, அந்த எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த மேப்பு தான் சாஸ்திரம் பேர். சாஸ்திரங்கிறது என்ன? அந்த உங்களை ஞானத்தை அடைவதற்குரிய வழிகாட்டியாக, ஒரு கைடாக இருக்க புக்கு தான் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னா என்ன? பகவத்கீதை, உபனிஷத் போன்ற, இன்னொன்று என்ன, பிரஸ்தானத்ரயம், பிரம்மசூத்திரம். பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம், அதுதான் சாஸ்திரம். மற்ற ப்ளஸ் பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னா என்னென்ன பிரகரண கிரந்தம்? தத்துவபோதம், வேதாந்த சாரம், தட்சிணாமி ஸ்தோத்திரம், விவேக சூடாமணி, எல்லாம் எக்ஸட்ரா. சும்மா பார்க்குறேன். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு நீங்கள் குழந்தைகள் அல்லவா? சாமிக்கு, பிரம்மயோன சாமிக்கு, எங்களுக்கெல்லாம் ஈவன் இவங்க கூட எனக்கு குழந்தைகள் மாதிரி தான். ஸோ அந்த சாஸ்திரம், உபனிஷத் முதலிய, கீதை முதலியது பிரமாணம். அது நம்ம அதை படித்தா நமக்கு வழிவகுக்கும். நம்ம இந்த குரு பூர்ணிமாவில் நம்ம சுத்தானந்த சாமி அவர் தான் பார்த்துருப்பீங்க. அது அவர் சாமி தான், ஒரிசாவில் இருக்காங்க, வருவாங்க. நாளை கழித்து அனைவரும் ஒரு ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. அவர் நல்ல ஒரு கருத்து சொன்னார் சாமிஜி இந்த குரு பூர்ணிமா கேம்பில். சாஸ்திரத்தை ஏன் நம்ம படிக்கணும்? இந்த சாஸ்திரந்தே பிரமாணம். நிறைய நம்ம பார்த்துருப்போம். குரு 3 இது சொல்லுவாங்க, குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன் சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க குரு, சாஸ்திரம், ஈஸ்வரன் சொல்லுவாங்க. கடைசியில் படிக்கும் பொழுது படித்து முடித்த உடனே குருவை விட்டுறணுமா? சும்மா ஒரு இதுக்கு அதான் விட்டுறாதீங்க, ஃபிசிக்கலி விட்டுறணும் குருவை. நம்ம அதாவது குரு இருந்தால்தான் படிக்கணும், அப்புறம் படிக்க தேவையில்லை. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையா எனக்கு எப்போ வேதாந்த கிளாஸ் ஞாபகம் வரும்? ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 தான். அதுக்கு முதல்ல சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்து அந்த கிளாஸுக்கு ஒரு நேரத்துக்கு முதல்ல திடுன்னு ஓடி வந்து எங்கடா புக்கு இருக்குன்னு தேடி தட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதான். அது குரு இல்லாதப்ப அவங்க சொல்லி கொடுத்த பற்றி நல்லா டெவலப் ஆகிருக்கே, சிடி இந்த இதெல்லாம் இருக்குது எக்ஸட்ரா. இதை நம்ம கேட்கணும். யூடியூப்பில் போட்டால் நீங்கள் பகவத்கீதைன்னு போட்டிங்கன்னா 1000 பகவத்கீதை சொற்பொழி வரும். அப்போ சாஸ்திரம் நான் என்ன சொல்ல வரேன், சாஸ்திரந்தே நமக்கு பிரமாண. குரு, ஈஸ்வரன், சாஸ்திரம் படித்து முடித்தோடனே குருவை விட்டுறணும்னா அடுத்து நீங்கள் பிசிக்கல் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ஆசையறிமின் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசையறிமின், ஈஸ்வரன் கடவுளையும் விட்டுறணுமா? கடைசியில் எதை பிடிச்சிக்கிறோம்? சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிறோமா? சாஸ்திரம்ங்கிறது என்ன? கீதை, உபனிஷத் போன்ற நூல்களையும் பிரகரண கிரந்தம் இன்க்ளூட். அதை நம்ம பிடிச்சிக்கிறோமா? அப்படி பிடிச்சிக்கிறது இல்லை, படிக்கணும், எழுதணும், அதை பிரமாணமாக பார்க்கணும். இது பொது. ஆனால் கடைசி வரலும் சாஸ்திரத்தை விடக்கூடாது அப்படிம்பாங்க. கடைசி வரலும் சாஸ்திரத்தை விடக்கூடாதான். குருவை கூட சம்டைம் விட்டுருவோம், இல்லாட்டி அவர் நம்மளை விட்டுருவார், இல்லை நாம் அவரை விட்டுருவோம். காலங்கள் ஒன்று இருக்குல்ல, அது எக்ஸட்ரா, அதை நான் சொல்ல விரும்பலை. காலங்கள் ஒன்று இருக்குது. தயானசாமி, வேரி தயானசாமி, வேரி சின்மானந்த சாமி, சரி அது இருக்குன்னு அப்படி போக வேண்டாம். சாஸ்திரத்தை விட்டுறணும். 2வது ஈஸ்வரனையும் விட்டுறணுமா? சும்மா காக்க ஓங்காரன் சாமி சொல்லுவார், காக்க கனகவேல் காக்க நோக்க எத்தனை வருஷமாக உங்களை காப்பார்? 15-20 வருஷமாக காக்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷமாக காப்பாரப்பா அப்படிம்பார். அவர் அப்படியே சொல்லுவா அப்பாம்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முருகன்
உங்களுக்குள்ள ஜோதி வடிவமாக ஆத்ம தத்துவமாக இருக்கின்றார் என்று உணர வேண்டும் சொல்வார். மார்க்கண்டேயன் நீண்ட ஆயுளை பெற்றான். நவ் வேர் இஸ் மார்க்கண்டேயன்? நீண்ட ஆயுள் எங்கே இருக்காது அவரு? ஐ மீன் தன்னுள்ள பரமாத்ம ஸ்வரூபமாகிய பிரம்மஸ்வரூபமாகிய ஆத்ம தத்துவமாக அந்த சிவனை ஜீவன் என்றவன் மார்க்கண்டேயன் உணர்ந்தான். ஆத்மா மாறாதது, அழியாதது, தேயாதது, சட் விகார ரஹிதக. சட் விகாரம்னா என்ன? வெரி குட், நீங்களே கைதட்டிங்க. அவ்வளோதான், தப்புன்னு சொல்லணும். ஒரு நாள் நான் அவங்கள மாதிரி உட்காந்துருந்தேன். சாமிஜி கிளாஸ் வந்து எடுத்தார், சுத்தான சாமி கிளாஸ் எடுத்தார். எடுத்து ஆத்மா கஹ அப்படிங்கிறார். நான் சொன்னேன் உங்களை மாதிரி ஸ்தூல சுத்ம சார கரிண சரீர விரித்தக பஞ்சகோத அஜிசகஸ்தன் அவசாத்திரே சாட்சி சச் ஆனந்த ஸ்வரூபக எஸ்டி ச ஆத்மா அப்படின்னார். சாமி சொல்கிறார், இன்னும் எதை மறந்தாலும் அதை மறக்க மாட்டேன். அது மாதிரி டக்குன்னு இருக்கணும், கற்பூர புத்தி மாதிரி இருக்கணும், வாழை மட்டை மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வாழை மட்டை திரும்ப பூ பொறுத்தினாலும் வராது. கற்பூரம் சொன்ன உடனே பற்றிக்கணும், சொன்ன உடனே பற்றிக்கணும். அதனால் எல்லாரும் அந்த கற்பூர புத்தியாக ஆக்கிறதுக்குத்தான் இந்த கேம்ப். தட்ஸ் ஆல். அந்த ஒரு மைண்ட், ஒரு சென்சிட்டிவ் இன்னர் க்ரோத், அதே இந்த கிளாஸ். சரி, இப்போ கடைக்கு வர்றேன். சாமி சாஸ்திரத்தை ஒரு விஷயம் சொன்னார், சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், சாஸ்திரத்தை விடவே கூடாது. எந்த சாஸ்திரம்தான் பிரமாணம். இது பொதுவாக சாமி ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாஸ்திரத்தையே நம்ம பிடிக்கணும், அதை ஏன் நம்ம பிரமாணமாக கொள்கிறோம், ஏன் பிரமாணமாக எடுத்துக்கிறோம்? இப்போ ஆதிசங்கரையோ இல்லை குருமார்களையோ வழிபடுவது எதற்கு? ஏனெனில் வியாச பகவானை வழிபடுவது எதற்கு? நம்ம ஆதிசங்கர பரம்பரைன்னு ஏன் சொல்கிறோம்? ஏனெனில் அவங்க சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டுதான் எல்லா உபனிஷத்துக்களும் வியாக்கியானம் எழுதினார். அதனால வி ஆர் நாட் காந்தியிசம் ஒரு எக்ஸட்ராயிசம்னு சொல்லலை. நம்ம அந்த குரூப்பு அது மாதிரி நம்ம ஆதிசங்கராயிசம் இல்லை. ஏன் நம்ம சாஸ்திராயிசம், சாஸ்திரம் வேதந்தே பிரமாணம். வேதம் சாஸ்திரத்தை பின்பற்றதுனால தன்னுடைய சொந்த கருத்துக்களை கூறாமல் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே கூறினதுனால நம்ம ஆதிசங்கரை ஏற்றுக்கிறோம். வி ஆர் நாட் ஆதிசங்கரர் குரூப்பு. பல விதமான குரூப் இருக்குல்ல, அப்போ நம்ம ஆதிசங்கர ஆயுசம் கிடையாது. ஏன் நம்ம ஆதிசங்கரருக்கு மதிக்கிறோம், ஏன் நம்ம பூஜை சாமிஜி குரு பரம்பரை மதிக்கிறோம் என்றால் அவங்களுடைய சாஸ்திர டீச்சிங் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாதது, அதனால அவன் ஏற்றுக்கிறோம். இது தயானசன் பூஜை சாமி சொன்னார், ஒரு இதில் எழுதியிருப்பார். நம்ம சாஸ்திரமே உயிர். அதே அவங்க ஆச்சாரியாஜி சொன்னாங்க, சாமி குருஜி வந்து பிறந்தா இந்துவா வாழு, இல்லாட்டி போயிருங்கிறாரு. செத்து அப்போ செத்து போனால் அப்படி எடுத்துக்க கூடாது. உதாரணம் என்னன்னா, உயிரை விட்டாலும் இந்துவாக நீ இருக்க வேண்டும். இந்துவாக இருக்கணும்னா இந்து மதத்தில் உள்ள சாஸ்திரங்களை வைதீகத்தை பின்பற்ற வேண்டும்னு பொருள். அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். இப்போ சிங்கம் போல பையன் அப்படின்னு ஆடை அடித்து சாப்பிடுவானான்னு கேட்கக்கூடாது. அப்போ கறியெல்லாம் சாப்பிடுவாப்புலையா, மட்டன்லாம் சாப்பிடுவாப்புலையா, அவனை தள்ளி போகிற பக்கத்தில் உட்காரலாம் சொல்லக்கூடாது. உதாரணம், சிங்கம் போல வீரமானவன், தைரியமானவன், பிடிச்ச காரியத்தில் கைகூடாமல் விட்டு விடாவன், எடுத்தா ஒரே நோக்கந்தேன். அது மாதிரி இந்த சாமி சொன்னாங்க, சாஸ்திரம்ங்கிறது ஏன் நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றோம்னு சொன்னால், சாஸ்திரம் வந்து உன்னை பற்றிய நம்மை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. டீச்சிங் செல்ஃப், ஆத்ம ஞானத்தை பற்றி நம்மை பற்றி சாஸ்திரங்கள் கூறுறதுனால நம்ம சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறோம். அவ்வளோதான். வேற எதையும் நம்ம பிரமாணமாக ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்? வேறு இந்த சாஸ்திரங்கள் தவிர மற்ற எல்லாம் நம்மளை பற்றி சொல்லாது. ஹிஸ்ட்ரி என்ன சப்ஜெக்டு? ஹிஸ்ட்ரி. ஏன்? ஜாகிரபி, கணக்கு, அறிவியல், பாலிட்டிக்ஸ் எக்ஸட்ரா எல்லாம் அந்தந்த சப்ஜெக்டை தான் கூறும். நீ வந்து இதை படித்தா அப்படி இருப்ப, வேலை பார்க்கலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம், வீடு வாங்கலாம், சம்பாதிக்கலாம், நல்லா செட்டில் ஆகலாம். அப்புறம் வித்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
ஆனால் சாஸ்திரந்தேன் நீ யார், உனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், எது சத்தியம் எது மித்தியா, எதை நீ அறியணும் அப்படிங்கிறத சாஸ்திரந்தே நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம சாஸ்திரத்தை ஏற்றுக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை போதிக்கிறத நம்ம அத்வைத பாரதி. எதை பற்றி போதிக்கிறது? சாஸ்திரத்தை பற்றி. சாஸ்திரம் என்ன சொல்றது, என்ன சப்ஜெக்டு? சாஸ்திரம் எண்ணற்ற சாஸ்திரம் இருக்கு, எல்லாமே வழிவகுக்கக்கூடிய எல்லாமே சாஸ்திரம்தான். ஆனால் இது அத்வைதத்தை போதிக்கிறது தான் சாஸ்திரம். அத்வைத துவைதம் இல்லாம துவைதம் அத்வைதம், இருமை இன்றி ஒன்றே ஒன்றுதான் என்று உபதேசிக்கப்பட்டுவது, பேசுவது, டீச்சிங், ஸ்பீச், வழிகாட்டுதல்னே பாரதி. பாரதினா உபதேசம் செய்தல், வாய்ஸ், வாய்ஸ்னா குரல், சப்தம். அத்வைதத்தை பற்றி உபதேசிக்கக்கூடியது, சப்தமாக இருக்கக்கூடியது. அதில் என்ன சப்ஜெக்டு? பரமார்த்தத்தை பற்றி கூறுகின்றது. பரமார்த்த சிவிர் என்ன சாஸ்திரமோ அத்வைதமோ எதை பற்றி கூறுகின்றது? என்ன சப்ஜெக்டு? பரமார்த்த தத்துவத்தை பற்றி கூறுகின்றது, அல்லது பிரம்ம வித்யாவை பற்றி கூறுகின்றது, அல்லது அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி கூறுகின்றது. கடவுள் நாளும் ஆத்மா நாளும் கான்சியஸ் நாளும் பிரம்மம் நாளும் ஈஸ்வரன் நாளும் அத்வைதம் நாளும் தன்னை அறிதல் என்றாலும் நம்மை அறிதல் என்றாலும் உன்னை அறிதல் என்றாலும் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இருப்பது ஒன்றுதான். அதை பற்றி இந்த விஷயங்கள் கூறுகின்றன. ஆகையினால இந்த சிவரத்தில் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு பிரம்ம வித்தியையும் பராவித்தியையும் கைகூடி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். செய்ய வேண்டியதை செய்கின்ற உங்களுக்கு, அறிய வேண்டியதை புரிய வேண்டியதை விசாரம் செய்ய வேண்டியதை இந்த பிறவியில் செய்ய வேண்டிய உங்களுக்கு, இந்த பிறவியில் எதை அடையணுமோ, காலத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துகின்ற உங்களுக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்கள் கூறி, எப்பொழுதுமே காலம் போனால் அது காலாவதி ஆகிவிடும். காலாவதியானால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கண் பஞ்சடையும் முன்னே கடவாயில் பாலை ஊற்று முன்னே உற்றார் உறவினர் மேல் விழுந்து அழும் முன்னே அந்த குற்றாலத்தனையே நினையுங்கள். அந்தந்த காலத்தில் அதை பயன்படுத்தினாத்தேன். காலத்தில் அதை பயன்படுத்தாவிட்டால் நம்ம உடல் மனம் காலம் எல்லாமே பயனற்றதாகிவிடும். இன்னைக்கு ஆச்சாரியோட இது என்னது? 1000 ரூபா 7 ரூபாதான். என்ன இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஏன் வச்சுருந்தீங்க? எனக்கே தெரியாது. ஒரு புக்கில் வச்சுருந்தேன். அந்த புக்கை இப்போ எடுத்து ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு, புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்காக திறந்து இந்த 1000 ரூபா வருது. இப்போ 1000 ரூபா என்கிட்ட இருக்குது. ஆனால் இதில் இதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். 1000 ரூபாங்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. இவங்க சொன்னாங்க, இதவே நீங்கள் உதாரணமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு ஐ மீன் இந்த உடல் மனம் காலம் டயம் நேரம் படிக்கிறது இதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு நாளைக்கு 7-8 கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எழுதுவேன். இப்போ என்னால் அந்த ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நோட்ஸ் எடுக்க முடியல. ஐ எம் ஃபீலிங் சம்திங் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறேன். உட்காந்துக்கிறேன், இப்படி சாஞ்சிக்கிறேன், எனக்கு தெரியல. சாஞ்சு உட்காந்து அடித்து எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஆஹா இந்தியில் நல்லா எழுதுவோமே, சரியாக எழுத முடியலையேன்னு திடீர்னு தோன்றுறது. ஐ மீன் பயம் இல்லை, அந்த வயசெல்லாம் கிடையாது. காலத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த 1000 மாதிரி நம்முடைய காலம் உடலாகிவிடும் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் குரு பரம்பருடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து, இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியமும் மங்களமும் மோட்சத்தை அடைய வாழ்த்துக்கள். அறிவோம். Thank you, Swami. Thank you, Swamiji, for your Anugrava Bhashanam and Ashirvadams. இப்போ ஸ்ரீ மூர்த்திஜியை
பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹரி ஓம். உங்கள் எல்லாரையும் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இவ்வளோ பேர் ஆன்ல இருக்கா. நேக்கு ரங்கான்னு தான் தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடி he was a chartered accountant. He was arranging for the program for சுவாமி குருபரானந்தாஜி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல வெரி குட் ஆர்கனைசர். தட்ஸ் வாட் ஐ நோ. பட் அவள் ஃபேமிலியிலேயே எல்லாமே வெரி வெல் எஜுகேட்டட். ஸோ சுவாமிஜி கிளாஸை அட்டென்ட் பண்ணி அதெல்லாம் அப்படியே கிரகிச்சுண்டு எல்லாருமே ஆச்சாரியால் ஆகிட்டா. தே ஆர் டூயிங் எ சர்வீஸ் டு த சொசைட்டி. ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரையும் பார்க்குறப்ப தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கலையில்ட்டு. வெரி குட். தேங்க்யூ வெரி மச். ஐ விஷ் த ஃபேமிலி ஆல் த இது அண்ட் அவள் பண்ணுறது நல்ல காரியமாக நல்லா நடந்துட்டுருக்கணும். ஆச்சாரிய ரங்காஜியும் சரி, வாசுதேவானந்தாஜியும் சரி. லாஸ்ட் டைம் வாசுதேவானந்தாஜி வந்தபோது நான் சொன்னேன், உங்களோட கடைசி கிளாஸ் இன்றைக்கி வரணும், அதில் தான் நீங்கள் சம்மரி கொடுப்பீள் அப்படின்னு எனக்கு சொன்னார் அவர். நான் அது மாதிரி வந்தேன். திஸ் டைம் ஆல்சோ ஐ வுட் லைக் டு கம் ஃபார் தி சம்மரி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மூர்த்திஜி. ஸ்ரீமதி விஜயாமூர்த்திஜியை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்கும். சுவாமிஜிக்கு, ஆச்சாரியாஜிக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு உங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் விட்டுட்டு போயிடுறேன். ஒரு கபீர் தோஹா சொல்லுவர் சுவாமி சுத்தானந்தஜி. அதாவது குரு கோவிந்த் தோனும் கடாயித்தோ. அவன் 2 பேருமே நின்றுட்டு இருந்தா ஒன்று எதிர்க்க. குரு கோவிந்தன் 2 பேரும். நீ யாருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு கபீர் கேட்குற. அதுக்கு பதில் என்ன? கேன் ஐ ஆஸ்க் யூ? 2 பேர் நின்று குருவுக்கு தான். ஏன்னா அதுக்கு சொல்கிறவர் என்ன, குரு தான் டைரக்ஷன் டு கோவிந்தன் எப்படி போகிறதுன்னு சொல்லி தருவாராம். ஸோ அதனால் குருவுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸு. அது தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இத்தனை பேர் நான் பார்க்கும்போது சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஐயோ வீட்டில் எத்தனை வேலை இருக்குது, நான் சமைக்கணும், நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கணும், நான் என் மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எத்தனை எக்ஸ்கியூஸ் வேணுமோ சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அத்தனையும் வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது, 3 cheers for all of you. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். அப்படி பண்ணினா தான் நமக்கு we will get the direction to go reach Govinda. Thank you very much for giving me this opportunity. Thank you ஜி. ஒரு இருந்தாலும் சின்ன திருத்தம், நாட் ராங். ஆனால் திருத்தி கரெக்டாக புரிய வேண்டியதை கரெக்டாக புரியணும்ல. அதனால் நான் பிரம்மயோன சாமி நானும் ரொம்ப ஓங்கார சாமிக்கு சிஷியர் மாதிரி ரொம்ப க்ளோஸ். அடிக்கடி போவோம் வருவோம். அவருக்கு இனிஷியேஷன், சன்னியாச இனிஷியேஷன் தீட்சை வாங்கினது, பிரம்மயோன சாமி தீட்சை வாங்கினது நம்ம ஓங்கார சாமி. எனக்கு ஓங்கார சாமி ரொம்ப பழக்கம், நானும் போய் வருவேன். ஆனால் நான் தீட்சை வாங்குறது நம்ம சுத்தான சாமிகிட்ட. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நோ ப்ராப்ளம், டசன்ட் மேட்டர். ஏன்னா அந்த அளவுக்கு நான் க்ளோஸாக இருப்போம். எங்கள் 2 பேர்த்தையும் வெயிலும் மழையும் போல், தாயும் செய்யும் போல், மலரும் மனமும் போல் இருப்போம். அதனால் எனக்கு பிரிக்க முடியாது. இப்போ மலரையும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? அதனால் தவறு இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன், அறிவோம், நல்லது. நாட்டுறான் நான் பிரம்மயோகானந்தான்னு சொல்கிறதுக்கு பதிலாக குருபரானந்தான்னு சொல்லிட்டேன். சாரி. பிரம்மயோகானந்தா நான் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் இங்கே இருந்தபோது. ரொம்ப நல்ல அவருடைய குரு தான். சாமி சொன்னாலே எல்லா இதாக இருக்குங்க. ஓகே, சரி. வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சுஜலாம் சுஃபலாம்
मलयज शीतला सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्नां पुलकितयामिनीं पुल्लकुसुमितद्रुमदलशोभिनीं सुहासिनीं सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरम् सप्तकोटिकण्ठ कलकलनिनादकराले कोटिकोटिभुजैर्धृतकरकरवाले अभलाकिनमायतु भले बाहुबलधारिणीं नमामि तारिणीं रिपुदलवारिणीं मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्म तुमि हृदि तुमि मर्म त्वं हि प्राणः शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारी प्रतिमा गढ़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरणधारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्यादायिनी नमामि त्वां नमामि कमला ममला मतुला सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुष्मितां भूषितां धरणी भरणी मातरं वन्दे मातरम् वन्दे मातरम्। जय बोल भारत माता की जय। சரி.